அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். அற்புதங்கள் நிகழும் மார்ச் மாதம், அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். மார்ச் மாதங்கிறது மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணைந்த மாதம்தான். பனிக்காலம் முடிஞ்சு வசந்த காலம் துவங்க போகுது. இந்த மாசி மாதத்தின் பிற்பகுதியும் பங்குனி மாதத்தின் முற்பகுதியும் இணையுது. மாசி மாதமும் பங்குனி மாதமும் இணைந்த இந்த மாதத்தில் மாசி மகம், காரடையான் நோன்பு உள்ளிட்ட பல முக்கிய திருவிழாக்கள் நடைபெற இருக்கின்றன. மாசி பௌர்ணமி அன்றுதான் அன்னை பரமேஸ்வரி காளிந்தி நதியில் தாமரை மலரில் சங்கு வடிவத்தில் தோன்றினாள். சிவபக்தனான தட்சன் சங்கினை தொட்டவுடன் குழந்தையாக மாறி தாட்சாயினி என்ற பெயரில் தட்சனின் மகளாக வளர்ந்தாள். எனவே மாசி பௌர்ணமி அன்று அன்னையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபட எடுத்த காரியங்களில் வெற்றி, வாழ்வில் இன்பம் ஆகியவற்றை பெறலாம். மாசி பௌர்ணமியின் தான் சிவபெருமானால் மன்மதன் எரிக்கப்பட்டான். இந்நிகழ்ச்சி காம தகனம் என்று அழைக்கப்படுது. பௌர்ணமிகளில் மாசி பௌர்ணமி அன்று மட்டும்தான் மறைந்த முன்னோர்களுக்கு சிரார்த்தம் நடத்தப்படுது. வள்ளலாளன் என்ற திருவண்ணாமலை அரசனுக்கு அண்ணாமலையார் அரசனின் வேண்டுகோளின்படி மாசி பௌர்ணமி அன்றுதான் நீத்தார் கடன் செய்தார். அதனால் மாசி பௌர்ணமி அன்று பெரியோருக்கு சிரார்த்தம் இன்றும் செய்யப்படுவது வழக்கத்தில் இருக்கிறது. இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானங்கள் செய்கிறது சிறப்பு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பகோணத்தில் மகாமகம் வெகு சிறப்பாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. இவ்விழாவே வட இந்தியாவில் கும்பமேளா என்ற பெயரில் நடைபெறுது. இந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வம், இஷ்ட தெய்வங்களை வணங்கி பலவிதமான தானங்களை செய்வது விசேஷம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மாசி மக விரதத்தை அனுஷ்டித்தால் குழந்தை பேறு உண்டாகும். மாசி மாதம் மாங்கல்ய மாதம் என்று கூறுவார்கள். சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால் தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் தாலி கயிற்றினை புதிதாக மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். காரடையான் நோன்பு கொண்டாடப்படுவது இந்த மார்ச் மாதத்தில்தான். காரடையான் நோன்பு மார்ச் 14ஆம் தேதி 2024 வியாழன் அன்று காரடையான் நோன்பு சுப முகூர்த்தம். அதாவது காரடையான் நோன்பு மீன சங்கராந்தியின் போது கொண்டாடப்படும் ஒரு பிரபலமான தமிழ் பண்டிகை. இந்த கொண்டாட்டம் தமிழ் மாதமான மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதத்தின் தொடக்கத்தை குறிக்குதே. காரடை என்பது இந்நாளில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படும் ஒரு பிரசாதம் அல்லது நிவேத்தியம் மற்றும் நோன்பு என்ற வார்த்தையின் அர்த்தம் விரதம். சத்தியவான் சாவித்திரியின் புராணத்தின்படி சாவித்திரி தனது கணவர் சத்தியவானை மரணத்தின் கடவுளிடமிருந்து அதே நாளில் திரும்ப பெற்றதாக நம்பப்படுது. இந்த நம்பிக்கையின் காரணமாக காரடையான் நோன்பு சாவித்திரி விரதம் என்று பிரசித்தம். இந்நாளில் பெண்கள் கௌரி தேவியை வணங்கி அம்மனுக்கு காரடையான் நோன்பு நிவேத்தியம் சமர்ப்பிப்பாங்க. பூஜை சடங்குகளுக்கு பிறகு பெண்கள் தங்கள் கணவரின் நல்வாழ்வுக்காக புனித மஞ்சள் பருத்தி நூலை கட்டுகிறார்கள். இந்த புனித நூல் மஞ்சள் சரடு அல்லது நோன்பு சரடு என்று அழைக்கப்படுது. திருமணமான பெண்கள் தங்கள் கணவரின் நல்ல ஆரோக்கியத்திற்காகவும் நீண்ட ஆயுளுக்காகவும் விரதம் கடைபிடிக்கிறாங்க.
அதே சமயம் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவனை பெறுவதற்காக விரதம் கடைபிடிப்பாங்க. இந்த நாளில் விரதம் அனுஷ்டிக்கும் பெண்கள் பொதுவாக மஞ்சள் நிற ஆடைகளை அணிவார்கள். மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் தொடங்கும் சுப தருணத்தில் மஞ்சள் சரடு என்ற புனித நூல் கட்டப்படுது. மார்ச் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு துலா ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். அதாவது துலா ராசியில் சித்திரை 3, 4ஆம் பாதம் அதை பற்றி பார்க்கும்பொழுது தைரிய வீரிய சகோதர காரகனான செவ்வாய், அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு உங்கள் வெற்றியை நோக்கி சிந்தனையை எப்பொழுதுமே இருக்கும். நினைத்ததை அடையும் வரை அதற்குரிய முயற்சிகளை தொடர்ந்து கொண்டே இருப்பீங்க. இந்த மாதம் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாவதால் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். வேலை வாய்ப்புக்காக முயற்சித்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு போன்றவை ஏற்படும். புதிய இடம் வாங்கும் முயற்சியும் தொழில் தொடங்கும் எண்ணமும் நிறைவேறும். திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும். சிலர் புதிய வீட்டில் குடி போவாங்க. வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. வியாபாரத்தில் எதிரிகள் பின்வாங்கி போவாங்க. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தேறும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமே என்று சொல்ல வேணும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். மாதத்தின் பிற்பகுதியில் விருப்பங்கள் நிறைவேறும். விவசாயிகளின் வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்படும். எதிர்பார்த்த வரவு உண்டாகும். மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும். பொது தேர்வை எதிர்கொள்ளும் முயற்சியில் முழுமையாக நீங்கள் ஈடுபட போகிறீங்க. அடுத்தது பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஆதிபராசக்தியை தினமும் வழிபட்டோம்னா சங்கடங்கள்லாம் தீருமுங்க. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சுவாதி. யோகக்காரகனான ராகு, அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு செயலிலும் அதிகமான ஈடுபாடு இருக்கும். எதிர்பார்ப்பு என்பது உங்களுக்குள் எப்போதுமே இருக்கும். அதை நோக்கியே உங்கள் முயற்சிகளும் இருக்கும். இந்த மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறதுனால இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். மனசில் புதிய நம்பிக்கை ஏற்படும். உடலில் இருந்த பிரச்சனை நீங்க ஆரம்பிக்கும். துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததெல்லாம் அடைய போகிறீங்க. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள்லாம் இனி விலகி அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். வழக்குகள் இருப்பின் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவங்களின் எண்ணெல்லாம் இனிமேல் ஈடேறுங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மாதத்தின் பிற்பகுதியில் ஏற்படும். பெண்களின் நிலையில் இருந்த சங்கடங்கள்லாம் விலகி முன்னேற்றம் காணப்படும். இதுவரையில் இருந்த பாதிப்புகள் நீங்கும். திட்டமிட்டு செயல்படுவீங்க. குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள் விலகும். பிள்ளைகளின் நலனில் அதிக அக்கறை செலுத்தணும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். குழந்தைக்காக ஏங்கியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். விவசாயிகளின் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகளை முன்னெடுப்பீங்க. மாணவர்கள் சூழலை புரிந்து கொண்டு பொது தேர்வுக்குரிய முயற்சியில் ஈடுபடுவாங்க. அடுத்தது பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்கும்பொழுது துர்க்கையை ராகு காலத்தில் வழிபட வளம்லாம் உண்டாகும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது விசாகம் 1, 2, 3 பாதம் அதை பற்றி தான். அதிர்ஷ்டகாரகனான சுக்கிரன், தன புத்தி காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கே அறிவாற்றல் என்பது அதிகபட்சமாக இருக்கும். மற்றவங்களுக்கு ஆலோசனை கூறி வழிநடத்துறதுல முதலிடத்தில் இருக்க போகிறீங்க. இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதமே என்று சொல்லணும். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் நட்சத்திரநாதன் 7ஆம் இடத்துல சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கறது தான். அதன் காரணமாக இதுவரையில் உங்கள்கிட்ட இருந்த நெருக்கடிகள் யாவும் விலக ஆரம்பிக்கும். பொருளாதார நிலை உயரும். சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து செல்வாக்கெல்லாம் உண்டாக போகுது. சிலர் புதிய இடம்லாம் வாங்க போகிறீங்க. திருமண வயதினருக்கு வரம் தேடி வருங்க. வேலைக்காக முயற்சித்தவங்களின் எண்ணம் ஈடேறும். உங்கள் லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறனால பொருளாதார நெருக்கடி விலகும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். கூட்டு தொழிலில் இருந்த சங்கடங்கள்லாம் இனிமேல் விலக போகுதுங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் முடிவுக்கு வரப்போகுதுங்க. பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமே என்று சொல்ல வேணும்.
உடல் ரீதியாக இருந்த பிரச்சனையெல்லாம் இனிமேல் விலக போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நல்லது தான் நடக்க போகுது. திருமணம், குழந்தை பாக்கியம் போன்றவற்றிற்காக காத்திருந்தவங்களுக்கு அதற்குரிய பாக்கியம்லாம் கிடைக்குங்க. சிலர் புதிய வீட்டில் குடி போவாங்க. குழந்தைகள் நலனில் அக்கறை செலுத்துவீங்க. தொழிலாளர்களுக்கு இருந்த சங்கடங்கள் இனிமேல் விலக போகுதுங்க. விவசாயிகளின் நிலையில் மேம்பாடு தோன்றுங்க. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரிகாரம். திருப்பரங்குன்றம் முருகனை வழிபட நன்மைகள்லாம் பெருகுமுங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது மார்ச் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு துலா ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.